இதெல்லாம் எதுக்கு கொண்டாந்த மேன்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? 2ஆம் தாரம் கல்யாணம் செய்துக்கிட போறேன், பெண்ணு பார்த்து கொண்டாயா? நீங்க கொண்டாந்துட்டேன். பொண்ணு இல்ல நாட்டு கட்டைகளை பிடிச்சு கொண்டாந்துருக்க இல்ல? நீ எல்லாம் அழகாத்தாங்க இருக்கு. உன் கடை அழகா இருக்கியா? உனக்கு சேலை கட்டின மாதிரி இருக்கு. இந்த வயசுல 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணி கொண்டு ஏன் நினைச்சேன் நான்? அந்த சந்தேகம் எனக்கே உண்டு. சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிறதுக்கும் சமையல் கட்டுக்கு ஆள் இல்லன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 8 குழந்தைகளை பெற்று ஆயிட்டேன். வேற எதுக்காகத்தான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட போறீங்க? அத கேளியா சொல்றேன். இப்ப வர போற பொண்ணு இருக்க, அத அப்படியே கொண்டாந்து தூக்கி உட்கார வச்சிடும். உட்கார வச்சுட்டு அப்படி கை கட்டிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு இல்ல, 24 hours அதை பார்த்துக்கிட்டே நிக்கணும் சிரிச்சுக்கிட்டு. அப்படின்னா அந்த ஃபிகர் எப்படி இருக்கணும் அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நான் ரொம்ப சாமர்த்தியமா கண்டுபிடிக்கணும். நீ முகம் இருக்க, அது சாவி தெரியும் மாதிரி இருக்கணும். தெரியுதா? கழுத்து மட்டும் சரோஜா, கழுத்துல இருந்து இடுப்பு இருக்க வைஜந்தி, இடுப்பு இருக்க விஜயா, இடுப்பு ஜெயலலிதா. டோட்டலா பார்க்க போனா பத்மினி மாதிரி இருக்கணும். கொண்டா சட்டுப்பட்டு ரசிக்கும். இவ்வளவு லட்சணங்களும் பொருந்திய ஒண்ணு உங்களுக்கு மனைவியா வரணுமா? பின்ன உனக்கு பியூட்டிகளை ரசிக்கிறதுக்கு என்ன தவிர இந்த நாட்டுல எவையா இருக்கிறான்? இங்கதான் இருக்கிறேன். முக்கியமான பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்கேன். நஞ்சானியும் குஞ்சானியும் எடுத்துக்கிட்டு மேல வர்றேன். ஒண்ணு இல்லடாப்பா, என்னமோ இந்த ஊர்ல புதுசா சர்க்கஸ் வந்திருக்கான், அத பாக்கணும்னு உன் மக்கள் எல்லாம் என்ன புடுங்கி எடுக்கிறாங்க. சர்க்கஸ் பாக்கணும்னு இந்த குழந்தைங்க உங்ககிட்ட சொல்லிச்சு. பின்ன என்னன்னா நான் பாக்கணுங்கிறேன். உனக்கு இந்த வயசுல டிராமா சினிமா சர்க்கஸ் பாக்கணும்னு ஆசை வந்து காலமெல்லாம் போய் கண்ணு கட்டு போன காலத்துல நான் சர்க்கஸ் பாக்கணும் தான் கடந்து தவிக்கிறேன். என்னமோ பெத்தவள வரி கொடுத்துட்டு இந்த பிள்ளைகள்லாம் பொழுதோட பொழுதா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குதுங்களே, அதை என்னைக்கோ ஒரு நாளைக்கு வெளியே தெரிவேன் கூட்டிகிட்டு போகலாம்னா ஏன்டா இப்படி சத்தம் போடுறேன்? வெளியே போவானா தெருவுல போனா ஊடே தெருவு மாதிரி தான் கட்டி இருக்கேன். இங்க ஓலாத்தோட இறக்கிக்கிறேன். போகலாம் போ, சொல்றதுகள். பாப்பா சர்க்கஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்கப்பா. ஏமா நீ படிக்கிற பொண்ணு, சர்க்கஸ் டிராமா சினிமா பார்த்தா படிப்பு வருமா? எனக்காக இல்லப்பா, தம்பிங்க எல்லாம் பாக்கணும்னு சொல்றாங்க. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்துட்டு வாங்க. அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. போங்க போங்க. ஏங்க இது உங்க மூத்த பொண்ணுங்களா? ஆமா. பெண்ணுக்கு வேணுமானா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு மாப்பிள்ளை பார்த்து தரங்க புத்தி போறதே கிடையாது. எனக்கு பொண்ணு பாருங்கன்னா என் பொண்ணுக்கு போய் மாப்பிள்ளை பாக்குறியா? எனக்காக போய் அலையா போய் வர்றேன். இந்தாயா இந்த கல்யாண விஷயமா எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கோ என் பெரிய பொண்ணுக்கோ என் பெரிய பையனுக்கோ தெரியக்கூடாது. பெரிய பையனுக்கு தெரிஞ்சா பிரேக் போட்டுருவாங்க. ஆமாங்க, நான் அடிக்கடி வந்து போயிருக்கேன். உங்க பெரிய பையனை நான் இங்க பார்த்ததே இல்லைங்களே. பார்த்ததே இல்லையா? என் முகத்துக்கு நேர் விரோதமான முகம், என் குணத்துக்கு நேர் விரோதமான குணம். வீட்டு வாசல்ல பொம்மை கடை வச்சிருக்கான், அவனை பாத்துக்க. நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு ஒண்ணு வாங்குறதா ஒண்ணு இல்ல. போ ஏமாந்தா அப்படியே எடுத்துட்டு போயிடுறது. இப்படித்தான் போன தடவை பட்டாபிஷேகம் செட்ல வரதன் தலைமையில வச்சிருந்த செருப்பு சதையை காணும். இன்னதான் திருடுறதுன்னு கணக்கு எல்லாம் போச்சு. ஏன் தம்பி, நீங்க தான் பெரிய சாமி உள்ள மகனா? ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப கேவலமா தான் இருக்கு, ஆனா உண்மை அதுதான். ஏன் என்ன தம்பி, லட்சாதிபதிக்கு மகனா பிறந்து பிளாட்பாரத்துல கடை வச்சுக்கிட்டு? யோ, லட்சாதிபதி மகன் கடன் தான் வைக்கப்படாது, கடை வைக்கலாம், தப்பு இல்ல. கடை வைக்கலாம், தப்பு இல்ல. அதுக்காக பிளாட்பாரத்துல சமையல் பண்ணி புரியாத ஆளா இருக்கிற எங்க அப்பனை தெரியுமா? உனக்கு தெரியும். உட்கார்ந்த இடத்துல 8 வட்டி வாங்குறவன், வட்டிக்கு பணம் வாங்கின அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு நாளைக்கு பணம் இல்ல அப்படின்னு கையை உடிச்சிட போறான். நாங்க அத்தனை பேர் எங்க அப்பனுக்கு படுக்கை உடிச்சிட போறோம். அப்புறம் இந்த பிள்ளைகள் எல்லாம் யாரையா பாத்துக்கிறது? அதுக்காகத்தான் இப்பவே ஒத்திக்க பாத்துக்கிறேன். அதுக்கு பொம்மை கடை வச்சுதான் 8 பிள்ளைகளையும் பாத்துக்கிறேன். ஐயோ, முதல்ல பொம்மையை பாத்துக்குவேன், அப்புறம் பிள்ளைங்களை பாத்துக்குவேன். ஏயா இதென்ன கத்திரிக்காயா கொத்தவரங்காயா அழுகி போறதுக்கு? எப்படி புடிச்சு வைக்கிறோமோ அப்படியா இருக்கும்யா பொம்மை. மனுஷனா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறதுக்கு? ராமர் பத்தியா 15 வருஷத்துக்கு முன்னால புடிச்சு வச்சது இன்னும் ராமரே தான். ஏன் பொம்மையா இருக்கிறதுனால. அது தொழிலாளி. யோ, தொழிலாளிங்கிற ஏன் வயிற்ற பிடிச்ச மத்துற? ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. இது விலை என்ன தம்பி? 4,4 ரூபா. 4,4 ரூபாயா? முழுக்க முழுக்க மண்ணு? ஆமா, முழுக்க முழுக்க மண்ணுதான். தலையில மாத்திர மண்ணு இருந்தா அப்புறம் இதுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? போயா, நீ வாங்க மாட்ட. போயா, மண்ணா மண்ணு. கடைசியில நானும் நீ மண்ணுக்குள்ளதான் ஏன் போறான். ஆனா மண்ணுக்குள்ள இருந்து உருவாய் வருதியா இது? போயா போயா, இங்க வாங்க. தரகம் தானே நீ? ஆமா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு பொண்ணு பாத்துருவோமே. யா, உன் தொழில எங்கிட்ட காமிக்கிறியா? என்ன தெரியுமில்ல உனக்கு? ரொம்ப நாளா கவனிச்சுட்டு வர்றேன். எங்க அப்பா முன்னாலே சுத்திட்டு இருக்கிற நீ ஏடா ஓடமா ஏதாவது காதல விழுந்துச்சு, ஏமானுக்கும் உயிருக்கும் மத்தியில நான் தரகனா வந்துருவேன். புரியுதா? போயா போயா.
இது? ஊமை வயசுக்கு வந்துட்டாமா? என்னம்மா இது? ஒண்ணுமில்லை. நம்ம குடும்பத்துல எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. அப்பதான் நான் படபடுத்திருக்கேன், பயந்ததில்லை. ஆனா இன்னைக்கு இந்த ஊமை பெண்ணு வயசுக்கு வந்தது என்ன பயப்பட வச்சிருச்சுமா. என்னம்மா இது? பொண்ணா பிறந்தா என்னைக்காவது வயசுக்கு வந்துதானே ஆகணும். அது சரிதாம்மா. எல்லா சீர்வரிசையும் செய்து எந்த குறையும் இல்லாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதே கஷ்டமா இருக்கு. இந்த வாயில்லா பூச்சிக்கு என்ன சீர் செய்யறது? யார் கால்ல போய்? எம்மா, இதுக்கு அடுத்தாப்பல இன்னும் 5 இருக்கேம்மா. வருஷத்துக்கு ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்குமா. இதுக்கெல்லாம் நம்ம கடத்தருக்கு போலாமா? ஓ, புறப்படலாமே. உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். வா போலாம். சரி. ஐயோ, இடிக்கிற இடிய பார்த்தா மழை பெருசா வரும் போல இருக்கே. ஆமா, ஒரே அடியால இருட்டிட்டு வருது. புது புஸ்தகம், துணிமணி வேற வாங்கணும்னு சொன்னேன். ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா எல்லாம் நனைஞ்சு வேண். ஆமா, நாளை காலையில வாங்கிட்டேன்னா. ஆமா, இருக்கிற கஷ்டத்துல இது வேற. வேணாம், காலையிலே வாங்கிக்கலாம். வாடி. அம்மா, திடீர்னு வந்து இவ்வளவு பெரிய தொகையை கேக்குறிய. உனக்கு தெரியாதா நம்ம வீட்டுல நடக்கிற செலவு? இந்த குழந்தை பிறந்தாலும் பிறந்தது, டாக்டர், நர்ஸ், மருந்து, மாயம், அது இது, வர்றவங்க போறவங்கன்னு தண்ணியா செலவழிஞ்சு போச்சு. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, இந்த மாசம் உனக்கு சம்பளத்தை எப்படி கொடுக்கறதுன்னு முடியா முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் வர்றேன். மாப்பிள்ளைக்கு 50 லட்சம் சொத்து தேரு, அது சத்தியம். மாப்பிள்ளை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்படுறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு வசதியை நாம அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அந்த முறையில பாக்குறப்போ மாப்பிள்ளை உங்க பொண்ணை பார்த்ததுல இருந்து ஒரே வைத்தியமா இருக்காரு. அதெல்லாம் சரிதானுங்க. இவ்வளவு வசதியான ஒரு மாப்பிளைக்கு ஒரு வசதியான இடத்துல இருந்து பொண்ணு கிடைக்காமலா போயிடுச்சு? அதானே, நல்லா கேட்டீங்க. இது அவருக்கு 2ஆம் தாரம். முதல் தாரம் இறந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. 2ஆம் தாரமா? ஆமா. அவருக்கு குழந்தைக்கு அதுக்கும் கொஞ்சம் இல்ல, 8 குழந்தைகள். 8 குழந்தைகளா? அவருக்கு வயசு 45க்கு மேல 50க்குள்ள இருக்கலாம். 50? யோசிக்கணும். என்னத்தையா யோசிக்கிறது? வசதிக்கு பார்த்தா வயசு கிடைக்காது, வயசை பார்த்தா வசதி கிடைக்காது. போய வசதியா வசதி? காவேரி கரையில இருந்தாலும் பட்டமரம் தானையா? அந்த பட்ட மரத்தை நம்பி ஒரு பச்சை கொடியை சுத்தி விட முடியுமா? ஏன் பேசாம இருக்கீங்க? பதில் சொல்லுங்களேயா. நான் சொல்ற ஆளை நேர்ல பாத்தீங்கன்னா பட்டமரமா தோணாது. வர விடுங்க. எதுக்கு நேர்ல வர சொல்றேன் பாத்துங்களேன். எங்களுக்கு இந்த விஷயத்துல எச்சம் இல்லைங்கிற, அப்புறம் வர சொல்றேன் போ சொல்றேன்னு. முதல்ல நீங்க எங்க இருந்து போயிட்டு வாங்க, தயவு செய்து போயிட்டு வாங்க. உங்க புரியும். ஐயா நில்லுங்க. இப்படி வாங்க. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவரை நான் நேர்ல சந்திக்க ஏற்பாடு பண்ண முடியுமா? சொன்னா பறந்துட்டு வந்துருவாருமா. நான் அவரை பார்க்க விரும்பல, மனம் விட்டு சில விஷயங்களை பேச விரும்புறேன். இத சொல்லி அவரை வர சொல்லுங்க. ஆகட்டுமா? இங்க வேண்டாம், மங்களாம்பிகை கோயிலுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வர சொல்லுங்க. சொல்றேம்மா. போங்க. அக்கா, அவரை எதுக்காக வர சொல்றேன்? வர சொன்னா என்ன? எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. எனக்கு மட்டும் இஷ்டமா? இல்ல, எதுக்காக வர சொல்றேன்? வந்த உடனே என்ன தாலியா கட்டிட போறாரு? ஆளை நேரா பாப்போம், கேட்க வேண்டியதை கேட்போம். எல்லாம் சரியா இருந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். இந்த விஷயத்துல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்கிறதா எனக்கு தோணல. அந்த முடிவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க போய் அவரை வர சொல்லுங்க. வர சொல்லாதீங்க. நான் சொல்றேன், வர சொல்லுங்க. நீ போ உள்ள. அக்கா, போப்பா உள்ள. நான் உயிரோட இருக்கும்போது நீ அந்த தெருவுடா, இங்க என்ன தகராறு? உள்ள போய் பேசிக்கலாம். நான் செத்தாலும் சரி. பாலு, நீ உள்ள போறியா, நான் இப்படியே வெளியில போயிடட்டுமா? அம்மா, அவர்கிட்ட நீ என்னமா கேட்க போற? நீ ஏமா அதுகிட்ட போய் கேட்கற? நான் சொல்லட்டுமா அது என்ன கேட்க போகுதுன்னு? சொல்லு. என் தம்பியை படிக்க வைக்கன்னு கேட்க போறேன். இந்த குடும்பத்தை காப்பாத்துக்கன்னு கேட்க போறேன். ஆமா, ஆக கூடி எங்களுக்காக உன் வாழ்க்கையை நரகத்துல தள்ளிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். இங்க மட்டும் நான் என்ன சுகத்தை அனுபவிக்கிறதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ராஜா? அம்மா, நீ பிறந்த இடத்துலதான் ஒரு சுகத்தையே அனுபவிக்கல, நீ போற இடத்துலயாவது நல்லா இருக்கணுமேன்னு தாண்டி நாங்க புலம்புறோம்.
அந்த வகையில அந்த இடத்துக்கு என்ன குறைச்சு? 50 லட்சத்துக்கு மேல சொத்து இருக்கம்மா. அப்ப நீ அந்த இடத்துக்கு போறதாகவே முடிவு பண்ணிட்டியா? அது அவர் இங்க வந்து பேசினதுக்கு பிறகு நாம எல்லாம் கலந்து பேசி செய்ய வேண்டிய முடிவு. நீ என்ன பேசினாலும் சரி, இந்த முடிவுக்கு நீ கட்டுப்பட நான் உன்னை விட மாட்டேன். என்ன காரணம்? அவர் வயசு என்ன? உன் வயசு என்ன? சொல்லு தம்பி, உன் வயசு என்ன? உனக்கே காலத்துல கல்யாணம் நடந்திருந்தா இப்ப நீ 4 பிள்ளைங்களுக்கு தகப்ப. உனக்கு நான் அக்கா. அப்படி பார்க்க போனா வயசை பொறுத்தவரை வரப்போறவர் எனக்கு தாத்தா. ஏன் எனக்கு சம வயசுள்ள ஒரு மச்சானா பார்த்து நீயே கொண்டு வந்துரு. கொண்டு வரனா இல்லையா பாக்குறியா? ஏண்டா உலகம் தெரியாம கிடந்து கத்துற? கத்தலக்கா கொண்டு வந்து நிறுத்தி காமிக்கிறான் பாக்குறியா? நீ நிறுத்துறா முதல்ல. படிக்கிறா நான் படிப்பு. 40 வயசு ஆம்பளை 25 வயசு பொண்ணை கட்டிக்கிறதுக்கே ஏகப்பட்ட யோசனை பண்ற இந்த காலத்துல 28 வயசு முடிஞ்சு போன எனக்கு சம வயசுள்ள மாப்பிள்ளை இவரு கொண்டு வந்துடுறாராமல்ல. அக்கா, நான் சஞ்சலத்தால துடிச்சுக்கிட்டு பேசுறேன். நீ சாமர்த்தியமா பேசி என் வாயை அடைக்க பாக்குற. நான் பேச தயாரா இல்ல. உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணம் வேண்டாக்கா. ஆமாமா, இந்த கல்யாணத்தை செய்துகிறத விட கடைசி வரையில நீ கன்னியாவே இருந்துட்டு போயிடு. அது சரி. என்ன தம்பி, அம்மா சொல்றது எவ்வளவோ உத்தமம். அப்படி வாங்க. சும்மா வள வளன்னு பேசி என்ன பிரயோஜனம்? வந்துடணும் இப்படி ஒரு முடிவுக்கு. ஆக நான் ஒருத்தி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அடுப்புல பூனை குட்டி படுத்துக்கும். உங்க எல்லாரோடைய சௌகரியத்துக்காகவும் காலம் பூரா வேலைக்காரியாவே இருந்து கடைசி வரலும் உழைச்சுட்டு கண்ண முடியட்டும். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. அக்கா, என்ன பேசுற நீ? நான் படிப்பை நிறுத்தி விட்டு வேலைக்கு போறேன்னு கெஞ்சி கேட்டப்பலாம் படிடா படிடான்னு என் உயிரை எடுத்து படிக்க வச்சுட்டு இப்ப யாரு வேலை படிய போடுறது? படிக்க வச்சேன் எனக்காக, வேற யாருக்காக? உனக்கு பின்னால பிறந்திருக்கே ஊமை. அதோட சேர்ந்த 6 பொண்ணுகளையும் வர்றவன் கையில மானத்தோட புடிச்சு கொடுக்கணுமேங்கிறதுக்காகத்தாண்டா உன்னை படிக்க வச்சேன். அப்போ ஏக்கா, நீ என் கூட பிறக்கலையா? நான் உன்னை காப்பாத்த மாட்டேனா? அது வரைக்கும் கடவுள் எனக்கு ஆயுச கொடுத்து வைக்கணுமே. நீ என்னக்கா பேசுற? நீ என்ன சொல்ற? நிறுத்துற. நீ டாக்டருக்கு படிச்சு முடிச்ச உடனே உன் கையில பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா? அதுக்கப்புறம் 3 வருஷம் பழகணும், உனக்கும் தொழில் புடிச்சு வரணும், பேரும் புகழும் ஏற்படணும். இவ்வளவும் நடந்ததுக்கு பிறகு இல்ல உன் கையில பணம் வந்து சேரணும். அப்படியே உன் கையில பணம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ எங்களை காப்பாத்துவேன்னு என்னடா நிச்சயம்? அக்கா, தெரியும்டா. ஊர்ல எத்தனை அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்களை காப்பாத்துறானுங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான்டா பேசுறேன். அவனுக்கு வயசு வாலிபம் பொண்டாட்டி புள்ளன்னு வர்றப்போ பிறந்தவனுங்களை எத்தனை பேரு திரும்பி பாக்குறானுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான்டா பேசுறேன். அக்கா, அந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க அநேகம் பேர் இருக்கலாம். ஆனா அவங்க கூட பிறந்த எத்தனை அக்கா தங்கச்சிங்க உன்ன மாதிரி தியாகமே உருவா பிறந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உன்னைத்தான் எனக்கு தெரியும். உன் தியாகத்தை தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் கூட பிறந்த எனக்கு அந்த தியாக புத்தி கொஞ்சமாவது இருக்கும்னு நீ நம்ப கூடாதா? தேவலியே, நீ கூட இப்ப தியாகம் பண்ண தயாராயிட்ட. நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா சொல்ற. நான் உயிரோட இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் உனக்கு பின்னால பிறந்திருக்கே அந்த ஊமை பொண்ணு, அதோட சேர்த்து 6 பெண்களுக்கும் கல்யாணம் செய்து முடிக்கிற வரை நீ கல்யாணம் செய்துக்கிறது இல்லன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறா. கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ண முடியாதுக்கா. என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் செய்து முடிக்கிற வரையில என் கல்யாணத்தை பத்தி நினைக்கிறது கூட இல்லைன்னு சத்தியம் பண்றா. அப்பா, இந்த 6 பெண்களையும் நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும்னா நீ டாக்டருக்கு படிச்சு முடிச்சாகணும் இல்லையா? ஆமா. உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கே இந்த கல்யாணத்தை நான் செய்துதான் தீரணும். அக்கா, அதுக்கு வேற என்னமோ செய்துக்கலாக்கா. நான் எப்படியோ படிச்சுக்கிறேன். முடியாது. நான் படிச்சு காட்டணும் இல்லையா? பாருங்க, உலகம் தெரியாம பேசாதே. ஒண்ணும் முடியாது. என்னக்கா உலகங்கிற? உலகத்தை விடுறா. முதல்ல சொந்த வீட்டு சமாச்சாரம் தெரியுமா உனக்கு? என்ன? இந்த வீடு கடன்ல மூழ்கி போச்சுடா. என்னைக்கு உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சேனோ அன்னைக்கே இந்த வீட்டு அடமானம் வச்சுட்டேன். இது வரைக்கும் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேனா? இந்த வீட்டுல எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்திருக்கே, இதெல்லாம் உன் காது வரைக்கும் வரும்படியா நான் விட்டுருக்கேனா? இன்னைக்கு தானே சொல்றேன். ஏன் என் சாமர்த்தியம் ஒன்னும் பலிக்கலடா. எந்த நிமிஷம் கடங்கார இந்த பொட்ட பசங்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவானோன்னு என் சரீரமே நடுங்கிட்டு இருக்குதா. நம்ம கண்டு பரிதாபப்படுறவங்க இருக்காங்க. அவங்க கையில பணம் இல்லை, எனக்காக கண்ணீர் விடுறவங்க இருக்காங்க. அவங்க கையில காசு இல்லையே. யார் யார பாக்கணுமோ, எங்கெங்க கேட்கணுமோ, யார் யார் காலில் விழுகணுமோ அவ்வளவு செஞ்சு பார்த்துட்டு இனி முடியாதுங்கிற முடிவுக்கு வந்த பிறகுதாண்டா இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன விட்டு போன வாரம் கொடுத்தா சரியா போச்சா? அதுக்கு முந்தின வாரம் அவிடவிட் டைப் பண்ண டைப் ரைட்டிங் கூலி கூட உங்களுக்கு கிடையாது. ஆனா என் பாக்கி தான் கொடுக்கல, நான் மெதுவா வாங்கிக்கிறேன்.
அந்த டைப்பிஸ்ட் என் உயிரே வாங்கிட்டு இருக்காரு ஐயா. அந்த 20 ரூபீஸ் டான் தூக்கி வைக்க கூடாது சார் நான் 20 ரூபீஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அது இல்லையா, அதுக்கப்புறம் சார் 2 பாயிண்ட் மாத்தி சொன்னார் அந்த ரீடைப் கூலி. இது என்னப்பா இங்கேயே பெரிய சிக்கலா இருக்கு. இது என்ன டைம், இது என்ன டைம்னு கேட்கறேன். கேஸ் மும்மரமா நடந்து முடிய போற டைம். இந்த நேரத்துல பணத்தை மைண்ட்ல வச்சுட்டு கோர்ட்ல பேசுறா பாயிண்ட்களை விட்டுருப்பா. அப்புறம் கேஸ் என்ன ஆகுது? எப்படியாவது ட்ரை பண்ணி 2 நாள்ல பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். சார் இப்ப கேஸ் எப்படி நடந்துச்சு? அதான் சொன்னேனப்பா, ஆப்போசிட் சைடு வெரி வெரி ஸ்ட்ராங், ஓ சைடு பாயிண்ட்கள் எல்லாம் வீக்கா இருக்கு. பாயிண்ட்களை எடுத்து நான் பேசக்கூடிய முறையில, அதாவது என் பேச்சு திறமையில தான் இருக்கு உன் கேஸ் ஜெயிக்கிறது. என்னமோ நான் உங்களை தான் சார் கடவுளை போல நம்பி இருக்கிறேன். இது உங்களுடைய சொந்த கேஸ் போல நினைச்சேன். சொந்த கேஸுக்கும் ஃபீஸ் உண்டு, பணத்தோட வா. சரி சார். ஏன் சார் கேஸ் அந்த ஆள் பக்கம் வீக்காக இருக்கு? யார் சொன்ன? இப்ப நீங்க அவன் சொன்னீங்களே. அடா அவங்கிட்ட பணத்தை அப்படி வாங்குறதுக்காக சொன்னப்பா. கேஸ் அவன் பக்கம் தான் ஸ்ட்ராங், நிச்சயமா அவன் தான் ஜெயிப்பான். அட கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பணத்தை வாங்குறதுக்கு நான் அவன் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏயா திருவிடங்கருதூர் கோவில சோழ பிரம்மதியை உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சு வேடிக்கை பாக்குறியா? பொண்ணு காணுமே. நான் தான் அப்பவே சொன்னேனுங்களே, அந்த பொண்ணு கரெக்டா 5 மணிக்கு தான் உங்களை இங்க அழைச்சிக்கிட்டு வர சொல்லுச்சு. 4:30 மணிக்கு புறப்பட்டா போதும்னு சொன்னேன். நீங்க 3 மணிக்கே புறப்பட்டு ஊருக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா அந்த பொண்ணு தான் என்ன செய்யும், இல்ல நான் தான் என்ன செய்வேன்? ஆமா, அந்த பொண்ணுக்கு ஊடு இருக்கும்போது கோவில்ல வந்து என்ன மீட் பண்ண சொல்லிட்டேங்க. வீட்டுல அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவ்வளவு சம்மதமா எனக்கு படல. அவங்க சம்மதிச்சா என்ன, சம்மதிக்காம பொண்ணு மனப்பூர்வமா சம்மதிக்குது இல்ல? சம்மதிக்காமலா உங்களை இங்க வர சொல்லி இருக்கும். என்னங்க அந்த பொண்ணு வந்துருச்சுங்க. போயிடு போயிடு போயிடு. இருங்க அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிடா. வாமா வாமா. அம்மா நான் சொன்னேன், அவரு இவரு பாத்திருக்கேன். பாத்திருக்கா? பார்த்தா நாங்க பார்த்துட்டோம். என்ன அது விஷயம்? சன்னிதானத்துக்கு போய் பேசுவோம். சன்னிதானத்துல சங்கதி பேசுவோம். நம்ம பேச போறது பெரிய விஷயம். ஆமா, அதுக்கு யாராவது ஒரு சாட்சி வேணுமேன்னு நினைச்சேன். சாட்சிக்கு என்ன பெரிய விட்டாதார், ராஜாக்கள், செட்டியார்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்கள கூட விடுறேன். அவங்க எல்லாம் சாட்சி எத்தனை நாளைக்கு சரியா சொல்லுவாங்க என்னால நம்ப முடியல. நமக்கெல்லாம் மனசாட்சி இருக்கு. ஆமா, அந்த மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன மாதிரி 2 ஒருத்தர் இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால எல்லாத்துக்கும் பொதுவா தெய்வ சாட்சியா பேசிட்டோம்னா பொறுப்பெல்லாம் அது கையில ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். நீனும் தெய்வம் எங்க இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உன்னோட பக்தன். தெய்வம் தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான், ரோட்ல இருப்பான், எங்க இருப்பான். உன் இஷ்டப்படியா நம்ம கிட்டே பேசுவோம். என்ன பேசணும், என்ன டைம்ஸ்? என் தம்பியை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். MBBS தானே? ஆமாங்க, இதுதான் கடைசி வருஷம். படிக்க வைக்கிறேன். அப்படி பெயினிங் ஆயிடுறான்னு வச்சுக்கோ, அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி படிக்க பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, அவன் ரொம்ப புத்திசாலி. நீங்க பண உதவி செஞ்சீங்கன்னா போதும், அவனா படிச்சு ஜெயிச்சிருவான். படிக்க வைக்கிறேன். அடுத்த டைம்ஸ் அவன் படிப்பு முடிச்சு சம்பாதிக்க தலையெடுக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை நீங்க காப்பாத்தணும். இதுதான் என் மனசு ரொம்ப கவலைப்படுது. நம்ம உங்கன்னு பிரிக்கிறிய சேர வேணாம், நம்பாடு சொல்ல வேணும். உன்னுதானே சொன்ன, எனக்கு கவலையா இருக்குல்ல. தப்புதான். நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். நம்ம குடும்பத்துல காப்பாத்துற இந்த அம்பாள் சாட்சியா? என் சாட்சியா? உன் சாட்சியா காப்பாத்துற? அப்புறம் நானும் இந்த அம்பாள் சாட்சியா உங்களை மனப்பூர்வமா கல்யாணம் செய்தேன். மச்சனமுள்ள காலேஜ் திறக்கிறதுக்கு இன்னும் 3 நாளா இருக்கு. ஆமாங்க. பத்தியா எவ்வளவு அக்கறை உன் குடும்பத்து மேல இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பையனா இவ்வளவு எதுக்குங்க, 1000 ரூபாய் இருந்தா போதுமே. வச்சுக்கோ. இவ்வளவு எதுக்கு அவ்வளவு எல்லாம் உனக்கு தானே, சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். அப்புறம் உன் இஷ்டம். ஆனா இன்னொன்னு, கல்யாணம் ஆகுற வரைக்கும் வெளியே தெரியக்கூடாது. ஏன்? ஏன்னா எங்க அம்மா இருக்காளே கிழவி, அவ வேற ஒரு பொண்ணை கட்டுறதா இருக்காங்க. எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கல. எனக்கு மனப்பூர்வமா உன்னதான் பிடிக்குது. அதனால வெளியே தெரியக்கூடாது. அதுவும் என் மகனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஸ்டே ஆர்டர் வாங்குவான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே சாயந்திரமா இங்க கல்யாணம் பண்ணிக்கோ. சரி ஆயிக்கலாம். மீனாட்சி, மீனாட்சி, நீ செய்த முடிவு 100க்கு 100 சரியான முடிவு. இதயம் படைச்ச எல்லாருமே வாழ்த்து கூறி வரவேற்கும் முடிவு. ஏழைக்கு வறுமைதான் சொந்தமே தவிர அவன் இதயம் கூட அவனுக்கு சொந்தம் இல்லைங்கிறது இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுற முடிவு. எதிர்பாராத விதமா கோவிலுக்கு வந்து எனக்கு நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்கிற சந்தர்ப்பம் கிடைச்சு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை விட
உன் குடும்பத்து மேல அதிக பாசம் வச்சிருக்கிறேங்கிற ஒரே நம்பிக்கை தான் எனக்கு ஏற்பட்டது. சத்தியமா சொல்றேன் மீனாட்சி, நீயும் நானும் கல்யாணம் செய்துக்க முடியாதுங்கிற முடிவுக்கு நான் நேத்தே வந்துட்டேன். நீ எனக்கு எட்டாம போயிட்டேங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசுறதா நீ தயவு செய்து நினைக்காது. உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டு உன் தம்பியை படிக்க வச்சு உன் குடும்பத்தையும் பாதுகாக்கலான்னு எந்த சொத்தை எதிர்பார்த்து இருந்தேனோ அந்த சொத்து என் கைக்கு வந்து சேர்றது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிற நிலைமையில கேஸ் விபரீதமா போயிட்டு இருக்கு. என் கட்சி ரொம்ப பலகீனமா இருக்குதுன்னு என் வக்கீலே சொல்றாரு. இந்த நிலைமையில நாம 2 பேரும் கல்யாணம் செய்துக்கிட்டா அது கருங்கல்ல கட்டிக்கிட்டு கடல்ல இறங்குற பயங்கரமா தான் முடியும். மீனாட்சி, உன் ஒருத்தியினுடைய தியாகம் உன் தம்பியினுடைய வாழ்வை மட்டுமல்ல, உன் கூட பிறந்த 6 பெண்களுடைய வாழ்வையும் வளமான இடத்துல அமைக்கும். உன் தியாகம் பலிதமாகணும்னு நான் மனப்பூர்வமா வாழ்த்துறேன். நான் வரேன். ஒண்ணு செய்வீங்களா? என்ன? நான் தியாகம் செய்ததாக நீங்க எல்லாருமே சொல்றீங்க. அது உண்மையா இருந்தா என்னுடைய தியாகத்தை பூர்த்தியாக்கும் காரியங்கள் உங்க கல்யாணமும் அடங்கி இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. புரியலையே. நீங்க சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை செய்துக்கிட்டு உங்க மனைவியோட எங்க வீட்டுக்கு வரணும். முயற்சி செய்யறேன் மீனாட்சி. வரேன். நான் வர்றதுக்குள்ள வீட்டுல போய் ஊதணும். போ. கொடுத்து தொலையேண்டா. நான் மாட்டேன். அது என்ன அவ்வளவு நெஞ்ச சகண்டை? இந்த எவனே தொல. ஏய் எவன் சொன்ன? சரி தம்பி, பாருடா. என்னவே உயிர் இருக்கா? சீப்பா. இந்த புள்ளைகளை கொஞ்சம் கண்டிச்சு வெல்டா. போலீஸுக்கு போன் பண்ணலாமா? போலீஸா? அவங்க பத்தாது. இந்த பாரு, பாகிஸ்தான் பட்டாளத்தை விரட்டி அடிச்சாங்களே, அந்த பட்டாளத்தை கொண்டு வந்து துப்பாக்கி நேரம் நீட்ட சொல்லணும். அப்படி சொல்லு. ஒரு கூட செங்கலும் பிடாரிங்கிற மாதிரி இத்தனை பிடாரி அங்க பிறந்து இருக்குது. என்ன பாட்டியம்மா வேற பிள்ளைகிட்ட யமவாதனை பண்ற போல இருக்கு. ஆமா, யமவாதனை. நரக வேதனையா, நரக வேதனை. கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு மருமக வந்தா எல்லாம் சரியா. மருமகளா? ஆமா, உங்க மகனுக்கு மனைவி மருமக தானே. என்னையாது மக மருமக என்னையா சொல்ற? என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னையாது இன்னைக்கு காலையில உங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் ஆயிட்டது. என்னடா இது? சரி தம்பி, என்னடா இது உங்க அப்பா இப்படி பண்ணி விட்டாங்க? என்னையா சொல்ற? இன்னைக்கு காலையில கோவில்ல உங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் ஆயிட்டதாக சொன்னாங்க. சொன்னாங்களா? கையில என்னையா சொந்தமா? கல்யாணத்துக்கு நீங்க போயிருந்தீல்ல? வேண்டியவங்க கல்யாணத்துக்கு போகாம இருக்கலாமா தம்பி? பொண்ணு பார்த்தது நீதானே? என் தொழிலே அதானே தம்பி. திபுரா, பொண்ணு பார்த்ததும் இல்லாம ரகசியமா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இங்க தூது வந்திருக்கிறியா? எங்க அப்பா பின்னால சுத்தும் போதே எனக்கு தெரியும் இப்படி எங்கேயாவது கொண்டு போய் எக்கச்சக்கமா மாட்டி விட்டுருவேன்னு. 8 பிள்ளைகளுக்கு அப்ப எல்லாம் குடும்பத்துக்குள்ள வரலாமா? எப்ப என்ன கேட்டாம என்னமா சொல்லுவேன்? எங்க அப்பா என்ன நல்ல காரியம் பண்ணிட்டா இந்த வீட்டுல, புதுசா இதை போய் தப்புங்கிறீங்க. இன்னும் என்னென்ன பண்ண போறானோ? ஆண்டவனே, நான் எந்த கோவில்ல போய் அழுவேன்? ஓ, அப்பா கல்யாணம் பண்ணிட்டானே, அதே கோயில்ல போய் அழு, சாமி முடிக்கட்டும். ஆண்டவனே, நான் இந்த சிசுக்களை தங்க சாம்பாளத்துல வச்சு வளர்த்தேனே, வரப்போற சிரிக்கு இந்த தாயில்லாத பிள்ளைங்களை என்ன பாடுபடுத்தி வைப்பாளா? யார் பாட்டு வர போறா? உங்களுக்கு ஒரு சித்தி வர போறா. சித்தி எப்படி இருப்பா? பூன மாதிரி இருப்பா. உங்களை குத்தி துரை வரார். நில்லுடா, ஒன்னதாண்டா கூப்பிடுறேன். என்னடா மாப்பிள பத்தியா நிக்கிறாரு. துரைக்கு இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு. அவனை என்னடா மறைக்கிற? நாய, நீ கெட்ட வேட்டுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. அட போவி, என் கண்ணு மறைச்சதுக்கு அப்புறம் நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாதாடா? அம்மா, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு சொல்ற வயசாயிடுச்சு. உன் கண்ணு மறையிற வரைக்கும் நான் லேட் பண்ணா அதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர்ல இருக்கிறவங்க என்ன திட்ட மாட்டாங்களா? வாய மூடுற. கல்யாண வயசுல ஒரு பொண்ணையும் பிள்ளையும் வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறியடா. தெய்வத்துக்கு பொறுக்க மாட்டா? தாயே, தெய்வ பக்தி உடையவங்க நீங்க, உங்களுக்கு தெரியாதுதான். நானா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்ன கல்யாணம் தேவையா? எனக்கு என்ன திமிரா? ஆண்டவன் படைச்சா அவன் மேல என் தலையில எழுதிக்கிட்டு ஆட்டா, நான் கீழே இருந்துகிட்டு ஆடுறேன். நம்ம கையில என்ன இருக்கு? கையில மாத்திரம் எப்படி இருக்கும்? ரத்த திமிரு உடம்பு பூராவும் இருக்கும். இந்த சரீரத்துக்கு கொஞ்சமாவது உழைப்பு வேணும். பிள்ளைங்களையும் எட்டு, வாங்குற வட்டி எட்டு. அதுக்கு இந்த காரியம் மாத்திரமா செய்வீங்க? பாத்தியாமா,
தகப்பன மகன் பேசுற பேச்சா இது? 8 பிள்ளைங்களுக்கு தகப்பன் செய்யற காரியமா நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அப்படி கேளுடா. இன்னும் கேட்பேன். ஏப்பா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? அந்த பொண்ணு சரோஜா வயசு இருக்குமா இல்ல அதோட சின்ன பொண்ணா? அது ஐஸ்தான் போடா வெளியே. இந்த வீட்டுல மனுஷன் இருப்பான். அக்கா நான் தங்கச்சின்னு கூப்பிட வேண்டிய பொண்ணு சித்தின்னு கூப்பிட வச்சிட்டியாப்பா. நீ குடியிருக்கிற ஊர்ல இருந்தா மனுஷன் உருப்பிடுவான். போடா. இதெல்லாம் கேட்டுட்டு போக மாட்டான். கேட்டல போடா. இன்னும் பெருசா இத்தனை நாள் வரைக்கும் இவரு சோத்த நாத்துன மாதிரி சரியா சம்பாதிக்க மாட்டேன். என் கையில தொழில் இல்ல, திங்கிறது ஹோட்டல் இல்ல, படுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல. அச்சின் சாவுங்க ரெண்டு போடாவே. அவன் ஏன்டா போக மாட்டான்? டேய் 8 உள்ள பெத்திருக்கிறியடா, அவனுக்கு அறிவு இல்ல. டேய் நான் சொல்றது உனக்கு காதுல விழல. இந்த கட்டுவேட்டி ஏன் பாட்டி இவங்க வந்து இருக்காங்க? உங்க அப்பன் உங்களுக்காக ஒரு சித்தியை கட்டிட்டு தான்ல, அந்த சித்தி இப்ப இங்க வர போறான். அந்த மகாராணிக்கு ஆலாத்தி எடுக்க போறாங்கடா, ஆலாத்தி எடுக்க போறாங்க. ஏன் பாட்டி சித்தினா குத்தி வைப்பான்னு சொன்னீங்க, அந்த சித்தியா? ஆமாடா ஆமா. பாட்டி புலிகட்டை எடுத்து சுடுவாங்க சொன்னீங்க, அந்த சித்தியா? அந்த சித்தி தான்டா, அந்த சித்தி தான். ஏலே எங்கிட்ட வாழ ஆட்டுற மாதிரி அவகிட்ட வாழ ஆட்டுங்களா, உங்களை எல்லாம் உமியா புடைக்கிற மாதிரி புடைச்சு ஊறி விட்டுடுவா. சொல்லிவிட்டேன். அடியே சரோசா இங்க பாடி, உனக்கும் தாண்டி சொல்றேன். இப்படி 2ஆம் தாரமா வாக்கப்பட்டுக்கிட்டு வர்றவர்கள்லாம் எவவாய பிடுங்கி மல்லுக்கு நிக்கலான்னு அலைவாளுங்க. அதுக்கு நீ இடம் கொடுத்துறாத. அவளுக்கும் உனக்கும் ஏதாச்சும் கிச்சு முச்சுன்னு சத்தம் வந்துச்சா நீ தொலைஞ்ச. அப்புறம் உங்க அப்பா இருக்கானே அந்த வீணா போன பையன், அவன் பொண்டலாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாம் நுக்கு 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 நொறுக்கி வாரி கூடையில ஓட்டு ஒண்டி ஒட்டிடுவான். சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன். அடியே வந்துட்டா பதே இருக்கடி. நல்லா இருக்கும். என்னக்கா பாக்குறேன்? ஒண்ணும் இல்லடா, அவருக்கு 8 குழந்தைங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதுகளை எல்லாம் காணமேன்னு பாக்குறேன். என்னடி என்ன வந்துருச்சு ஈன்னு இழுக்கிறேன்.
ஐயோ, குழந்தை எப்படி வச்சுக்கிட்டு பால் கொடுக்க கூடாதுமா, பொறை ஏறிடும். எப்பவுமே குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது தலை மேல இருக்கணும். தூங்க வச்சிரு. ஏதாவது தாலாட்டு இல்லாட்டு பாடினா கேட்டுக்கிட்டே அது பாட்டுக்கு தூங்கிடும். எனக்கு எந்த தாலாட்டும் தெரியாது சித்தி. ஏம்மா, பொம்பளை பிள்ளைங்க தாலாட்ட கத்துக்கிட்டா பாடணும். பொண்ணா பிறந்தவ படுற பாட்ட சொன்னாலே அது பாட்டு தானேம்மா.